ஓகே, நான் கிளம்புறேன். பாய். உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் இந்த கடவுள்கிட்ட சொல்லு. உனக்கு சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாரு. என்னாச்சு? ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. எனக்கு இப்ப என்ன பண்ணே தெரியல. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாவே இருக்கு. உடனே எல்லாம் நடக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா கண்டிப்பா நடக்கும். நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அர்ஜுன், அர்ஜுன் போ, போய் பேச. நீ அவர்கிட்ட போய் பேச, அவர் புரிஞ்சுப்பாரு. அவன் அவ்வளவு சாஃப்டா இருக்கிறது அவங்க அம்மா கிட்ட மட்டும்தான். ரீனா லைஃப்ல நீங்களா வரதுக்கு முன்னாடியே சம்வேர் நான் லைஃப்ல போயிட்டேன். அங்க போய் குடிச்ச அவ்வளவுதான். when I say it, I really mean it. இப்ப திரும்ப உன்னை நம்பணும்னு தோணுது. அவன் ஃபியூச்சர் பத்தி எனக்கு கொஞ்சம் பயம் இருந்ததுமா. நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப இல்ல. என் அம்மா பிறந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்படி உங்க பையன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்களே இப்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க. நீ விட்டுட்டு போக மாட்டேன்னு நம்புறேன். ஒரு கோர்ட்ல என்ன பின்னால வர வேணாம்னு சொன்னப்ப நான் பின்னாடி போயிருக்கணும் டாக்டர். இங்க இருக்க எல்லா டாக்டர்ஸுமே பொழைக்க மாட்டேன்னு சொல்றேன். கஷ்டமா தான் இருக்கும், அது எனக்கு நல்லாவே புரியுது. நீ திரும்ப வரணும், இன்னும் ஸ்ட்ராங்கா வரணும். வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் கூப்பிட்டு அவன் வருவான். கண்டிப்பா வருவேன். ரீனா தான் இதுல இருந்து மீண்டு வரதுக்கு முக்கியமான ஒரு ரீசனா இருந்திருக்கா. நீ வாரீனா? தெரியல அர்ஜுன், இவ்வளவு கஷ்டமான விஷயத்த ஈஸியா சொல்றீனா? என்ன நம்ப. யாருமே இல்லாதப்போ அதோட வலி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு அந்த வலிய நான் இருக்கிற வரைக்கும் தரமாட்டேன். ஃபைட் பண்றேன். ஆனா எனக்கு ஸ்ட்ராங்கா நம்பிக்கை இருக்கு.